எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சித்ராமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்களுக்கு வின்னர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கண்கள் கலங்கி கதறி இருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க. எதனால் அப்படி சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டு அதற்கான என்ன காரணம் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒட்டுமொத்த தமிழகமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தினால இன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகாவுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சித்ராமா எதனால் அபிஷேகா அவர்களுக்கு வின்னர் தகுதி இல்லைன்னு சொன்னாங்க, அதற்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் அபிஷேகா அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் எந்த ஒரு ஷோலையுமே தோத்துடுறாங்க. மக்களுக்கு பிடிச்சவங்க தான் எல்லா ஷோலையுமே தோத்துட்டு இருக்கிறாங்க. இது எதனால் பண்ணுறாங்க, எதற்காக பண்ணுறாங்க, அதன் பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அபிஷேகா தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் அந்த அபிஷேகா அவர்கள் ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற பயம் தான் தற்போது வெளியாகி இருக்குது. ஆனால் ஜீ தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்கள் எப்பெல்லாம் பாடுறாங்களோ அப்போல்லாம் எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகபட்சமாக போகுது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அனைத்து சேனல்களை விடவும் எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருக்குது. அபிஷேகா மாதிரி ஒரு பொண்ணு ஒவ்வொரு சீசனுக்கு வந்துட்டாலே எங்களுடைய ஷோ கண்டிப்பாக எங்கள் ஜீ தமிழ் விஜய் டிவியை விட மிகப்பெரிய சேனல் ஆகும் அப்படிங்கிறத ஓப்பனாகவே டெக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டு டேட்டா ரீதியாகவே கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆனால் நம்முடைய அபிஷேக் அவர்கள் எப்பயும் போல் ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதில் எந்த ஒரு ஆச்சரியகரமும் கிடையாது, வரலினா தான் ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சித்ராமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவுக்கு வின்னிங் தகுதி கிடையாது. ஆமாம், எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அபிஷேகா மாதிரி திறமையான பொண்ணை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயம். இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ அறிவோடையும் இவ்வளோ திறமையோடையும் யாருடைய பயிற்சியும் இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னந்தனியாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தன்னுடைய தாய் தந்தையும் பெருமை பண்ணி இப்படி முன்னேற அபிஷேகா அவர்களுக்கு எப்படி வின்னர் தகுதி இருக்கும்? இந்த மாதிரி திறமை உள்ள சாதாரண திறமை கொண்டு சாதாரணமாக முன்னேறவங்களையே இந்த மாதிரி நிறைய ஷோக்கள் அழிக்க பார்க்குறாங்க. அவங்கள 2வது 3வது இடத்துக்கு தள்ள பார்க்குற இந்த ஒரு சூழ்நிலையில் எங்கள் எல்லாரையும் மிஞ்சின பல லெஜண்டுங்கள் சொல்கிறவங்களையே இந்த வயசுலேயே இவங்க மிஞ்சிக்கிட்டு வர நம்முடைய அபிஷேகா அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையை பெருமை படுத்துறாங்க. ஒரு பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாமல் இவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க? அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. ஆனால் இதையெல்லாமும் மீறி அபிஷேகா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அது அபிஷேகா அவர்கள் கடவுளின் பிறப்புனே நான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தான் நான் நினைப்பேன். கண்டிப்பாக அபிஷேகா அவர்கள் வெற்றி பெறுவாங்க. அப்படியே வெற்றி பெறலைனாலும் அவங்க வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த அனைத்து உச்சத்தை விடவும் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை அடைவாங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்த பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, சித்ராமா சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தில் மறக்காமல் தெரிவிங்க. அபிஷேகாவை விட வேறு யாராவது நல்லா பாடுறாங்களா இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில்? உங்களுடைய கருத்துக்கள் யார், உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.